காமாட்சி அம்மன்னா என்னன்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காமம்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் காமாட்சி அம்மனை பற்றி நம்ம அவங்க மூலயமா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்ன விஷயங்கள் கிடைக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். காமம்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் எது என்னன்னாக்கா காற்று ராசிகள் எல்லாமே காமம் போட்டிருக்கோம். இந்த காமம்னா என்னன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சு. காமம்னாவே நமக்கு வந்து என்னன்னாக்கா உடனே இல்லறம் அப்படின்றது. காமம்னாவே என்னன்னாக்கா ஆசைகள், விருப்பங்கள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், கனவுகள், இதுதான் அங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். பெரும்பாலும் அந்த அந்த காற்று ராசியில் இருக்கிறவங்களுக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய கனவுகள் இருக்கும், கனவு கண்டுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய விஷயங்களை பொருள் சேர்க்கணும் விருப்பம் இருக்கும். ஆனால் என்னன்னாக்கா எதையும் தற்காத்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அது காற்று ராசியில் அப்படியே போயிட்டே இருக்கும். அவங்களை திருப்திப்படுத்துவது என்பது இந்த உலகத்தில் இறைவனாலே முடியாத ஒரு விஷயம்தான். ஸோ அதனால காமம்னா இல்லறம் என்று தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் காமாட்சி அம்மன்னா என்னன்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ காமாட்சி அம்மனை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறோம். அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.